எனக்கு ஒரு லஞ்ச் மெனு விளாக் பார்க்கலாம். இந்த சட்டிக்குள்ள இருக்கு பல வகையான சத்துன்னு சொல்ற மாதிரி ஒரு லஞ்ச் பிளான் பண்ணியிருக்கேன். வேக வச்ச கொண்டக்கடலை, கையில கடிச்ச அத்தனை வகையான காய்கறியும் போட்டு ஒரு வெஜ் குருமா பண்ணியிருந்தேன். குழம்பு எங்க தான் தேடணும், அந்த அளவுக்கு சட்டி ஃபுல்லா காய்கறியும் பயிரும் தான் நிறைஞ்சிருக்கு. செம்ம ஹெல்த்தி, ஆனா டேஸ்ட்டுக்கு ஒரு குறையும் இல்ல, செம்ம சூப்பரா இருக்கு. அப்புறம் எங்க இந்த வெஜ் பிரியர்கள்லாம், நான் நான்வெஜ் சமைச்சா பாக்குறீங்க, வெஜ் சமைச்சா பாக்குறது கிடையாது. அப்புறம் நான்வெஜ் வீடியோக்கே போய் வெஜ்லாம் சமைக்க மாட்டீங்களான்னு கேக்குறீங்க. நான் என்ன பண்றது, இதெல்லாம் எந்த ஒரு நியாயம்? சரி, இப்போ இந்த குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இது கூட கொண்டக்கடலை தான் சேர்க்கணும்னு கிடையாது. பட்டாணி, ராஜ்மா, பட்டர் பீன்ஸ்னு உங்ககிட்ட என்ன பயிர் இருக்கோ அதை சேர்த்து பண்ணுங்க. இல்ல இது எதுவுமே எனக்கு வேண்டாம்னா வெறும் காய்கறி போட்டு பண்ணி பாருங்க. ஓவர் நைட் ஊற வச்சிருந்த கொண்டக்கடலையா உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து 4 விசிலுக்கு வேக வச்சுக்கிறேன். இப்போ தாளிச்சு விட்டுடலாம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை சேர்த்து பொரிஞ்சதும் பொடியா கட் பண்ணி வச்சிருக்க 2 வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, தக்காளி 2 சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். தயிர் சேர்க்கும் போது குருமா நல்லா வாசமா, காய்கறி எல்லாம் சாஃப்டா குக். இப்போ உங்களுக்கு விருப்பமான காய்கறி கட் பண்ணி வச்சிருப்பீங்கல்ல, அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வாசத்துக்கு புதினா கொத்தமல்லி எல்லாம் சேர்த்து மூடி வச்சிருங்க. அந்த ஆவிலே லோ ஃப்ளேம்ல 10 நிமிஷத்துல நல்லா வெந்துடும். இப்போ இது கூட வேக வச்சிருக்க கொண்டக்கடலையை அந்த தண்ணியோட சேர்த்து ஊற்றி மிக்ஸ் பண்ணி விடுங்க. லைட்டா கொதி வரும்போது 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அகைன் மூடி வச்சிடலாம். திருப்பி அடுத்த கொதி வரும்போது தேங்காய் கூட 1/2 டீஸ்பூன் மிளகு, சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 5-6 முந்திரி சேர்த்து ஃபைனா அரைச்சு வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து ஒரு 15 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். அவ்வளவுதான், சூப்பரான வெஜ் குருமா தயார். இது கூட பாயில்ட் எக்ஸ் இல்லைன்னா எலுமிச்சை பழ ஊறுகாய் சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரூஸ் டைனிங் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.